ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 பொங்கல் முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கேரளாவில் வந்து கூத்து கலைஞர்கள் பயன்படுத்துகிற அந்த விதை வந்து கொடுத்தாங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்திலே கண்ணு செவந்துரும். ஏன்னா ஒரு குடிபோதையில் இருக்கிற ஆள், எப்பயுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றதுனால அந்த இது அண்ணன் பண்ண சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து அண்ணன் வந்து என்னை வந்து பார்க்குறாரு, டைலாக்கு கரெக்டாக இது பண்ணுறானா, எல்லாம் இது பண்ணுறானா, அந்த குடி போதைன்றது வருதா. நான் கூட பைபிளில் மாத்தேயு வசனம்லாம் பேசுவேன். இப்போ அண்ணனை பற்றி சொல்கிறப்ப, நடிப்பை பற்றி பேசுகிறப்ப அவர் அடிப்பார், வந்து இவங்களை திட்டுவார், கோவப்படுவார் அப்படின்னு. அது என்ன ஒரே ஒரு விஷயம், நான் நடிகன்ற அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நீங்க அந்த கேரக்டர், ஹீரோ கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபாதரு, இப்ப என்னோட கேரக்டர், எல்லாருமே அந்த ஹீரோ மேல ஒரு வாஞ்சையோட இருப்பாங்க. கேளு இவன்ட்ட சொல்லு கேட்கும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்ற மாதிரி வருது. நான் வந்து போதையில கேட்கும் அப்படின்னு நான் ஒரு இது பேசுவேன். இப்போ அந்த ஒரு டயலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனையே அப்படியே தூக்கி நிறுத்தினார். பூசரிக்காய் உடைக்கிற அன்னைக்கு கடைசி நாள் மகாபலிபுரத்தில் வச்சு அவர் பீச்சை பார்த்து உட்காந்துருப்பார், தங்கச்சி தொலைஞ்சு போச்சுன்னு. நான் வந்து தோலை மட்டும் தொடுவேன். இந்த வழக்கமாக கதை சொல்கிறது, வழக்கமாக ஸ்க்ரீன் பிளே எழுதுறது, இது எல்லாத்தையுமே வந்து பாலா வந்து தூக்கி எறிஞ்சுட்டாரு. அவர் வந்து மேக்கிங்கில் தான் ஒரு இயக்குனருக்கு வந்து என்னென்னா படத்தை உருவாக்கணும், அந்த தளத்தில் உருவாக்கணும். இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த பாலியல் பிரச்சனைகள், இந்த மாதிரி பல்கலைக்கழக விஷயங்களோட வந்து அந்த ஒரு சமகால பிரச்சனையை பேசக்கூடிய படமாக இது வந்து உணரப்படுது. வணங்கான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுலேருந்து எல்லாருமே வந்து அந்த படத்துக்கான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதும் அதை பற்றி நம்ம பேசும்போதும் அது ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜ் சொல்கிற படம் அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம பப்ளிக்லேயும் கேட்டோம். அண்ட் தென் அதர் ஆக்டர்ஸ் கிட்ட கேட்கும் போதுமே அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நடித்தவங்க நம்ம கூட இருக்காங்க, சண்முகா ராஜா அவர்கள். ஸோ நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் சார். பட் இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக பாலா சார் படம்னாலே அந்த ரோல் எல்லாமே லைட்டாக காமிக்கல் ரோலும் பண்ணணும், அதே சமயம் சீரியஸாக, ரொம்ப சீரியஸாகவும் இருக்கணும். 2 எக்ஸ்ட்ரீம்ஸு அது உங்கள் கேரக்டருக்கு ரொம்பவே வந்து அவர் கொடுத்துருப்பாரு. அண்ட் இதெல்லாம் பற்றி நான் கேட்கணும் தான், ஆனால் ஃபஸ்ட்டு நான் கேட்கணும்னு நினச்சது, எப்படி சார் கண்ணு அவ்வளோ ரெட்டாக இருந்தது அந்த படத்தில்? நேற்று வணங்கான் படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக வெற்றி நடைபெறுகிறது. அதில் வந்து முதல்ல நான் நன்றியை வந்து பாலாண்ணனுக்கு தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு அதில் வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. அதில் வந்து அந்த கண்ணு சவக்கிறதுக்கெலாம் ஒரு விதை மாதிரி கண்ணுக்குள்ளே போட்டு, அது கேரளாவில் வந்து கூத்து கலைஞர்கள் பயன்படுத்துகிற அந்த விதை வந்து கொடுத்தாங்க. அது போட்டு கொஞ்ச நேரத்திலே கண்ணு செவந்துரும். அப்புறம் வந்து அது ஒரு மணி நேரத்துக்கு, 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு இருக்கும். திரும்ப அதை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த படப்பிடிப்பு முழுக்க அதை வந்து இது பண்ண வேண்டிய ஒரு இது இருந்தது. ஏன்னா ஒரு குடிபோதையில் இருக்கிற ஆள், எப்பயுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றதுனால அந்த இது அண்ணன் பண்ண சொன்னாங்க. எனக்கு வந்து வணங்கானை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பிரமிப்பான மகிழ்ச்சியான அனுபவம். ஏன்னா எனக்கு அண்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும், பாலா அண்ணன் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி அவர் அறிமுகம்னா, நான் டெல்லியில் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் படிச்சுட்டு இருக்கப்ப 99 அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். படிச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு சேதுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அங்கே நல்ல படங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்ச்சங்கத்தில், அங்கே தேட்டரில் தமிழ் படம் வராது. அப்போ தமிழ்ச்சங்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் திரையிடப்படுது அப்படின்னு போடுவாங்க. அப்போ சேதுன்னு ஒரு படம் போடுறாங்கன்னு சொன்னோன்னே, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய என்னுடைய தோழர்கள் அவங்களோட சேர்ந்து நான் அந்த படத்துக்கு போகிறேன். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் அப்படி ஒரு இம்பேக்டு. நான் என்ன நம்புறதுன்னா, இப்போ நாடகமாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எந்த கலை வடிவமுமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் மக்கள் மத்தியில். அதுதான் அதோட பணி. அப்படி சேது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த பாண்டி மடம், அந்த செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த மனநோய் இல்லம் எல்லாமே, அந்த பாண்டி மடம் அந்த பகுதிகள்லாம் ராமநாதபுரம் அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே நடக்கக்கூடிய, எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம். அப்போ அதுலேருந்து அண்ணன் மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு, ஒரு ரசிகனாகவே நான் ஆயிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விருமாண்டி இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து அண்ணன் வர்றாரு. அண்ணன் கூட வந்து முத்துராமலிங்கம்னு சொல்லி என்னோட கல்லூரி, என்னோட ஆசிரியரோட தோழர் அவர் அண்ணனுக்கு அப்போ வந்து பொறுப்பாளர் மாதிரி இருந்தார், ஒரு மேலாளர் மாதிரி இருந்தார். அவரோட வரவும் அப்போ அவரோட பேசிட்டு, அப்புறம் அவர் எனக்கு மேலாளராக மாறுறாரு, முத்துராமலிங்கம். அப்போ நான் அடிக்கடி அண்ணன் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். பிதாமகன் அப்போ முடிச்சிருந்தாரு.
அப்போ ரொம்ப அண்ணனோட போகிறப்பெல்லாம் பேசுறது வைக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். நான் அண்ணனோட ரொம்ப அடிக்கடி ரொம்ப பேசுகிறதோ சந்திக்கிறதோ இல்லை. ஆனால் அந்த அலுவலகத்துக்கு போகிறப்ப அண்ணனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. எனக்கு எப்படின்னா கமல் சாராக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும், நான் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் எப்போ சந்திக்கிறோமோ ஒரு இடத்துல பார்த்துட்டோம் வச்சுட்டோம்னா அப்போ கூடவே இருக்கணும்னு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நட்பு. அப்போ பிதாமகன் முடித்த கட்டத்தில் வந்து அண்ணன் பி ஸ்டுடியோஸ் மூலமாக மாயாவி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ சூர்யா சார், ஜோதியா மேடம் எல்லாருமே நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு மேனேஜர் கேரக்டர் அதில் கொடுக்குறாரு. அப்போ நான் கேட்டேன், அப்போ நான் தாஸ் படம் பண்ணப்போ மீசையெல்லாம் எடுத்து ஒரு இதில் இருந்தேன். ஆனால் இந்த படத்துக்காக இப்படி வச்சுருக்கேன், இப்போ என்ன கெட்டப்னே நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அந்த மேலாளர் ரோலுக்கு. உனக்கு ஷூட்டிங் அன்னைக்கு நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னாரு. இவர் ப்ரொடியூசரு, சிங்கமொழி சார் தான் டைரக்டரு. இவர் எனக்காக என்னன்னா, நீ ஷூட்டிங் அப்போ நான் உனக்கு என்னைக்கு ஷூட்டிங்கோ அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வர்றேன்னாரு. சரின்னு கரெக்டாக அன்னைக்கு ஷூட்டிங் அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மானிட்டரில் உட்காந்து அந்த கேரக்டர் வந்து மாதாஜி அப்படி இப்படிலாம் பேசும் அந்த மேனேஜர், என்னோட ரோல். அதை வந்து பூரா இவர் செட் பண்ணுறாரு. அந்த டைலாக் எல்லாம் கொடுத்து எக்ஸ்பிரஷன் எல்லாமே வச்சு செட் பண்ணி கொடுத்துட்டு தான் அவர் இது பண்ணார். அப்போ அவரோட ப்ரொடக்ஷனில் நடிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா அண்ணனோட டைரக்ஷனில் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு இது இருந்தது. அப்போ இந்த வணங்கானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே திடீர்னு ஒரு அழைப்பு வந்தது. கன்னியாகுமரி போனோம். போய் நாள் வந்து நடிக்க வேண்டிய காட்சிகளுக்கு தயாரிப்புகள் நடந்தது. அடுத்த நாள் காலையிலேருந்து ஷூட்டிங் போச்சு. நான் போனோன்னா அவருக்கு ஒரு ஷால் போட்டேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். பார்த்தப்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு பார்க்குறோம். அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ சொன்னார், அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குற, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாரு. சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பித்தோம். எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து அண்ணன் வந்து என்னை வந்து பார்க்குறாரு. இவன் டைலாக்கு கரெக்டாக இது பண்ணுறானா, எல்லாம் இது பண்ணுறானா, அந்த குடி போதைன்றது வருதா, அந்த இதெல்லாத்தையும் அந்த மூட் செட் பண்ணுறாரு. செட் பண்ணி தான் அந்த ஃபஸ்ட்டு சீன், அந்த ஃபாதர் வந்து அடி வாங்கின ஹீரோயினை அடித்ததுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து சீன் நடக்கும். நான் கூட பைபிளில் மாத்தேயு வசனம்லாம் பேசுவேன். அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு சீன் எடுக்கிறாங்க. அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அப்போ வந்து அண்ணன் வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அந்த சீன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு கம்ஃபர்டபுள் ஆச்சு அண்ணனோட. அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு பழக்கம் இருக்கிறது வேற, டைரக்டர் ஆர்டிஸ்ட்ன்ற அந்த இதில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணன்ட்ட என்னன்னா, இப்போ அண்ணனை பற்றி சொல்கிறப்ப, நடிப்பை பற்றி பேசுகிறப்ப அவர் அடிப்பார், வந்து இவங்களை திட்டுவார், கோவப்படுவார் அப்படின்னு. அது என்ன ஒரே ஒரு விஷயம், நான் நடிகன்ற அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவர் ஒன்று எதிர்பார்ப்பார். அதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்ககிட்டயே வரமாட்டார். அப்புறம் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருவார் அவர். நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதில். அப்படி தான் எனக்கு நடந்தது. இந்த இதுக்குள்ளே டாட்டூ ஷாப்புக்குள்ளே போவோம். போய் அந்த என் கூட நடிக்கிற ஒரு சக நடிகர் வந்து ஒரு 6-7 டேக் போய்கிட்டே இருக்கு. நாங்கள் சீக்கிரம் முடிக்கணும், ஆனால் டேக் போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறாரு, அது நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு வந்து என்னன்னா, நானும் என்னோட துணைவியா நடித்த கவிதா அவங்க எல்லாரும் சேர்ந்து உள்ளே வந்து சண்டை போடுவோம். சண்டை போடுறப்ப வந்து ஒரே ஒரு நீங்கள் இவன்ட்ட சொல்லு கேட்கும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்கிற மாதிரி வருது. நான் வந்து போதையில் கேட்கும் அப்படின்னு நான் ஒரு இது பேசுவேன். இப்போ அந்த ஒரு டயலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனையே அப்படியே தூக்கி நிறுத்தினார். அது வரையும் தடுமாற்றத்தோடு இருந்த எல்லாருமே நல்லா சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அவருக்கு என்னன்னா, நீங்கள் வந்து அவர் எதிர்பார்க்கிறத, ஸ்கிரிப்டில் இருக்கிறத, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும். அது பண்ணலைன்னா அவர் ஒரு தடவை அன்பா சொல்லுவார், அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் எதாவது சொல்லுவார், அடுத்த தடவை கோபம் வரும், அதுக்கப்புறம் டென்ஷன் ஆவார். இப்படித்தான் போகும். அந்த இதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு நடிகராக வந்து அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் என்ன விரும்புகிறாரு, இந்த சீனுக்கு என்ன தேவை, அந்த புரிதல் இருந்துச்சுன்னா அந்த இதே வராது. புரியுது. அப்படி ஒரு அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, ஒரு எப்பயுமே ஒரு ஹியூமர் சென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான மனிதர். எனக்கு அண்ணன்ட்ட பிடிச்சது என்னன்னா, 100% வந்து உண்மையா இயல்பா இருப்பார். அவர்கிட்ட நீங்க பக்கத்துல நாங்க ரசிகன்னா எப்படி ஆயிட்டோம்னா, இப்ப அண்ணன் வந்து சண்முகராஜன் அப்படின்னு சொன்னாலே அந்த காந்த குரல் எனக்கு கேட்டாலே எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் மைக்கில் பேசுவார், வழக்கமாக சாதாரணமாக பேசுறது தானே, அவர் குரலை மைக்கில் கேட்குறப்பயே நீங்க வந்து எனக்கெல்லாம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு பாண்டு, அந்த மாதிரி ஒரு அந்யோன்யம் அதுல வந்து உருவாச்சு அந்த படத்துல. கரெக்ட். அண்ட் உங்களோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போதே அது வந்து எஸ் ஒரு ட்ரங்கனான ஒரு கேரக்டர், காமிக்கலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாருமே வந்து ஒரு ஒண்ணுமே செய்யாத அவர் ஆக்சுவலி அதில் அப்பாவி தான். அந்த ஒரு கோபம் தான் அவருடைய பண்ண வைக்குன்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்கும்.
அவரை பார்த்து பாவப்படுற ஒரு கேரக்டரா அவங்களை நான் ஆமா பார்த்தேன் ஆமா அதுல. ஆமா 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 அந்த கேரக்டர் வந்து அது அது ஒரு வேற லெவல் ஃபீலிங் அது. ஏன்னா நீ எல்லாருமே இது பண்ணிட்டீங்க, ஆனா கடைசியில ஒரு ட்ரங்க் அண்ட் ரோல் பண்றாரு. அவர் வந்து அந்த கேர்லெஸ்ஸா இருப்பாரு, ரொம்ப ஃபேமிலி, அவங்க அம்மா தான் வந்து லண்டன் போகணும் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இவர் ஒரு கேர் ஃப்ரீ, ஆனா அங்க ஒரு மனுஷனா ஹில் பி ஆன் டாப். அந்த ஒரு கேரக்டர் பண்ண அது வச்சது அண்ணனோட ஒரு கன்சீவ் தான், அது அவர் கன்சீவ் பண்ணதான். என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த கேரக்டர், இந்த குடியார கேரக்டர் வந்து, அப்பா கேரக்டர் வந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு, கவனிச்சுக்கிட்டே இருக்கு. ஒய்ஃப் வந்து ஒரு அதிகாரமுள்ள ஒரு ஆளு, அது அடாவடித்தனம் பண்ணும். அப்போ அது சொல்றதெல்லாம் கடைசியில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இவர் குடிக்கிறத குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பொண்ணு அது பாட்டில் அது ஒரு ரூட்ல இருக்கும். ஆனால் இந்த சூழல்ல வந்து இந்த கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப வந்து அவனை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணதுனால, நீங்க அந்த கேரக்டர், ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபாதரு, இப்போ என்னோட கேரக்டர், எல்லாருமே அந்த ஹீரோ மேல ஒரு வாஞ்சையோட இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி கவனிக்கிறப்ப வந்து தங்கச்சியை தேடி துரத்திக்கிட்டு ஓடுறப்ப, தங்கச்சியை இல்லாம பரிதவிக்கிறப்ப வந்து, இப்போ இந்த கேரக்டர் அதுவரையும் பேசாம எதையுமே கான்கிரீட்டா சொல்லாத, மனைவி சொல்றதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்த கேரக்டர், அந்த நேரத்தில் வந்து நியாய தர்மம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியாய தர்மம்னு இருக்கு, அவனை இப்படி அலக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த சீன்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் பூசரிக்காய் உடைக்கிற அன்னைக்கு கடைசி நாள் மகாபலிபுரத்தில் வச்சு அவர் பீச்சை பார்த்து உட்காந்துருப்பார், தங்கச்சி தொலைஞ்சு போச்சுன்னு. நான் வந்து தோலை மட்டும் தொடுவேன். அந்த சீக்வன்ஸ் மட்டும் எடுக்கிறப்ப அது 2-3 சீன் அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு அந்த இதில். எஸ். ஒரு தனியா எடுத்தீங்க? அது தனியா எடுத்தது, கடைசி நாள் எடுத்தது. ஓ, அதானா அதோட சிங்க் ஆன ஆமா, மாதிரி தான் ரொம்ப அருமையா சிங்க் ஆயிருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே அவரு எல்லாத்தையும் கன்சீவ் பண்ணிட்டு அதான் அவர் இப்போ கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, தேவையில்லாமல் நான் ஒரு இது கூட எடுக்க மாட்டேன், எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் ஷூட் பண்ணுவேன்னு. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்த ஒரு சின்ன பிட்டு போட்டோன்னே நீங்கள் வந்து அதுக்கு முந்தின சீன் அடுத்த சீன் எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. தெரிஞ்சிருச்சு நீங்க தான் வந்து அவரை கூட்டிட்டு போயிருக்கீங்க, உங்களால தாங்கிக்க முடியல அப்படின்றது. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கண்ணு ரெட்டா இருந்ததுல்ல, அது அந்த கோட் சீன்லாம் வர வர கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பிரேக் எடுக்கிறாரு, அவர் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துல வராரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் இருக்குல்ல, உங்க கேரக்டருக்கு அவர் போட்ட எஃபர்ட் மாதிரி மற்ற கேரக்டர்ஸ்க்குலாம் அவர் எப்படி சொல்லுவார்ல. ஏன்னா உங்க பொண்ணு கேரக்டருக்குலாம் அவர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் அது எப்படி இருக்கும்? இல்லை, உங்களுக்கு அண்ணன்ட்ட என்னன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக, இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு அண்ணனோட 25வது ஃபங்க்ஷனில் கூட ஒரு சார் ஒருத்தவங்க சொன்னாங்க என்னன்னா, இந்த வழக்கமாக கதை சொல்கிறது, வழக்கமாக ஸ்க்ரீன் பிளே எழுதுறது, இது எல்லாத்தையுமே வந்து பாலா வந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவர் வந்து மேக்கிங்கில் தான், ஒரு இயக்குனருக்கு வந்து என்னன்னா படத்தை உருவாக்கணும், அந்த தளத்தில் உருவாக்கணும். அப்படி ஒரு இயக்குனராக தமிழுக்கு வந்திருக்காரு. இது வந்து ரொம்ப அரிய விஷயம். அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ராவல் பண்ணுறவர். அவர் வந்து அப்படி சொன்னார். ஹாலிவுட் இதெல்லாம் பற்றி அவருக்கு தெரியும், அவர் அப்படி சொன்னார். அது 100க்கு 100 உண்மை. நீங்கள் பிதாமகன் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரீன் பிளே அல்லது கதை, திரைக்கதைன்னு தேடுறதை விட நீங்கள் வந்து 2 கேரக்டரை வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணியிருப்பார். இந்த 2 கேரக்டருக்கும் அடுத்தடுத்து சீன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 கேரக்டரோட வளர்ச்சி வந்து அந்த படத்தை முடிக்கிற மாதிரி போகும், படத்துக்கு இறுதி வரை போயிடும். அது மாதிரி தான் இந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்கெட்ச் வச்சுருக்காரு அவர். இப்போ நீங்கள் உங்களோட நுட்பமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க என்னென்னா, இப்போ எங்கள் கேரக்டர் ஆரம்பிக்கிறப்ப கண்ணெல்லாம் செவந்து ஒரு மாதிரி வந்து இதாக வந்து அந்த அந்த பாத்ரூம் காட்சியில் அந்த இதுக்கு அப்புறம் படம் வேற மாதிரி ஒரு வேகம் எடுக்கும். இப்போ அதிலிருந்து எல்லாமே சீரியஸ்குள்ளே அதை நோக்கி நகர்ற மாதிரியான அந்த இது வரும். அப்போ அண்ணனே ஸ்பாட்டில் வந்து சொன்னார், சில இடங்களில் இன்னைக்கு நீ அதை போட வேணாம், இன்னைக்கு போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. சில நேரங்களில் போட்டிருக்கியான்னு கேட்பாரு, பத்தாம இருக்கே அப்படின்வார், கண்ணில் கம்மியாக இருக்கே அப்படின்வார். சில நேரம் வந்து இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவருக்கு எல்லாத்த பற்றியும் அதை நுட்பமான ஒரு புரிதலும் உணர்தலோடு தான் அவர் பயணிப்பார். அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோம்னாலே பாதி வேலை முடிஞ்சிடும், டெக்னீஷியனாகவும் சரி, ஆர்டிஸ்டாகவும் சரி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 2 கேரக்டரை வச்சு தான் அது போகும். அவன் இவன்லாம் வந்து அவரே அந்த அவரோட ஒரு ஸ்டைலை வந்து அவன் இவன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல்லே பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி, ஸ்டார்டிங் ஃப்ரம் த எண்டிங். அண்ட் இந்த படத்தில் சில பேர்லாம் இப்போ சில மீம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பின்னாடி 5 படத்தில் இருந்த மிஸ்டேக்கை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வீடியோ போடுவாங்கல்ல. அதில் பேக்ரவுண்டில் வந்து யாராவது தேவையில்லாமல் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாலா சாரோட படத்துக்கு போட்டு நான் பார்த்ததில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட் வேறு இல்லையா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும் போதும் நம்ம நடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது.
அந்த நேரத்துல இவங்க அதுக்கு எவ்வளவு மெனக்கெடுவாங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இதுல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கச்சி ரோலுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு ஆமா இருக்கு ஆமா இப்போ. ஆமா அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்க கூட நடிக்க அவர் சொல்லி தருவாரா? இப்படிதான் நீங்க ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரா? அதாவது மெயின் ஆர்டிஸ்ட் அவரு அண்ணனோட மானிட்டர் செட்டப்பை நான் இதுவரையும் பார்த்ததில்ல. பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். நான் இதுவரையும் அந்த மாதிரி பார்த்ததில்ல எங்கேயுமே. டைரக்டர்ஸ் வந்து பெரிய ஸ்க்ரீன் வச்சிருப்பாரு. கீழே வந்து படுத்திருக்கிற மாதிரி குஷன் மாதிரி ஒரு இது செட்டப் வச்சுட்டு தான் பார்ப்பாரு மானிட்டரே. இப்போ மானிட்டரில் மெயின் ஆர்டிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கவனிச்சுட்டு மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்கள தான் ரொம்ப கவனம் எடுத்து பார்ப்பாரு. அப்படியா? ஆமாம், ஏன்னா பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப கவனிப்பா. அதே மாதிரி அப்புறம் அவருக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கேமரா இப்படி பார்க்குறது, இப்போ கிணத்து கிளைமாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிணத்துலேருந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டு அதை ஒட்டி நிற்கக்கூடிய அந்த தங்கச்சியை இறக்குனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினி, அதுக்கப்புறம் அடுத்த லேயர் நாங்கள் இருப்போம், அடுத்து வந்து லைனாக நிற்பாங்க. இப்படி ஒரு அவருக்கு அந்த ஃபோர் கிரவுண்டில் வந்து ஒரு 4-5 லேயர் வந்து வச்சுருப்பார். நீங்கள் எல்லா சீனையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த 4-5 லேயரில் வந்து எல்லாத்து மேலேயும் அவர் கவனமாக இருக்கும். அதில் ஒருத்தர் கூட ஒரு எக்ஸ்பிரஷன் கூடுதலாவோ தேவையில்லாத ஒன்றோ இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டோ அப்படி இருந்தால் உடனே அனுப்பிடுவார். அது மாதிரி மொத்த கண்ட்ரோலும் இருக்கும் அந்த இதில். ரெண்டாவது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மொதல் ஷூட்டிங் வந்து கன்னியாகுமரி போயிருக்கேன். அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபாதர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ரெடியாகி வந்தார். வந்து பார்த்தாரு, அந்த வீட்டு முன்னாடி கிடந்த 2 பெஞ்சு அது வந்து சரியில்லாமல் ஏதோ பார்க்கில் போட்ட மாதிரி ஒரு இரும்பு பெஞ்சு மாதிரி இருந்தது. வீட்டு முன்னாடி கிடக்கும் 2 பெஞ்சு. உடனே அது அவருக்கு செட் ஆகலை, அதை மாற்ற சொல்லிட்டு மரத்தில் செஞ்சாங்க. மரத்தில் செஞ்சு நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் அந்த இது ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்த நாளும் பண்ணோம். அப்படி அவர் துல்லியமாக வந்து என்ன பண்ணுவார்னா, எப்படி வந்து கதை மாந்தர்களை வந்து எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி அந்த பொருட்கள், அப்புறம் அதுக்குள்ளே வரக்கூடிய கலரு எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு வந்து ஒரு, ஏன்னா இமேஜாக அவர் பார்த்துடுறாரு, ஒரு படிமமாக அவர் முன்னாடி அதை பார்த்துடுறாரு. அதை பார்க்கறதுனால உங்களுக்கு என்னன்னா, அதில் என்னென்ன சேர்க்கணும் என்ன குறைக்கணும் அதை மட்டும் அவர் வந்து ஸ்பாட்டில் பண்ணுறாரு. மற்றபடி அவர் விஷுவலைஸ் ஆகிட்டு தான் வந்து வர்றாரு. அப்புறம் சிலது வந்து என்னென்னா இம்ப்ரவைஸ் பண்ணுவார், அங்கேயே ஸ்பாட்லேயே இம்ப்ரவைஸ் பண்ணுவார், புது புது விஷயங்கள் அதுவும் சேரும். அப்படி சேர்றப்ப அது வேற மாதிரி ஒன்றா வருது. நைஸ், மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது சிலதெல்லாம் கேட்கும்போது. அண்ட் இந்த வகையில் உங்கள் கூட நடித்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபாதர் அவரை நல்லா, பாலசிவாஜி நல்லா பண்ணியிருந்தாரு. அது சமமாற்றது கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப அவருக்கு அந்த இது ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து அவர் ரொம்ப எங்கா காமிக்கிறப்ப கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது அது. அப்புறம் என் கூட நடித்த, எனக்கு துணைவியாராக நடித்த கவிதா, அவங்க பாடகி ஆக்சுவலாக, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் நம்ம மைப்பா நாராயணன் சொல்லி ஜூனியர் விடனில் எடிட்டராக இருந்து இப்போ சன் டிவியில் இருக்கார். அவர் தான் அந்த அட்வொகேட்டாக வர்றாரு, அவருக்கு நல்லா அதை பண்ணியிருக்காரு. பிருந்தா சாரதின்னு எழுத்தாளர், அவர் கவிஞர், ஏற்கனவே படம் பண்ண இயக்குனர் லிங்குசாமி சாரோட இருப்பார், அவர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே நிறைய புது ஆட்கள் பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க எல்லாருமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதான் அண்ணன்ட்ட இருக்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் ஸ்பாட்டில் என்ன வேணாலும் அவர் கோவப்படுவார், இது பண்ணுவார், எல்லாம் வேணாலும் நடக்கும். ஆனால் நீங்கள் ஃபில்மாக பார்க்குறப்ப எல்லாருமே இப்போ நல்லா நடிச்சிருக்காங்க, ஒரு தேர்ந்த கலைஞர்கள் மாதிரி நடிச்சிருக்காங்கன்ற ஒரு உணர்வு ஆடியன்ஸ்க்கு வரும். அதுக்கு தான் அவர் அவ்வளோ மெனக்கெடுறது. அங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணுறது என்னென்னா, அது வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் தானே, அங்கே எல்லாமே நடக்கும். ஆனால் ரிசல்ட்டாக பார்க்குறப்ப வந்து இங்கே வந்து இந்த உழைப்பு, இந்த ஒரு ரிசல்ட்டுக்காக தான் இப்போ எல்லாரையும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நுட்பமாக பார்த்து சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இதுக்காக தான், இந்த ரசிகர்கள் இப்படி பார்க்கணுன்றதுக்காக தான் அங்கே அவர் அவ்வளோ மெனக்கெடுறாரு. அது வந்து ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து திருவண்ணாமலையிலனா கிளைமாக்ஸ்லாம் எடுக்கிறப்ப செஞ்சி பக்கத்தில் எடுத்தோம். மழை பெஞ்சு நிறைய இயற்கை தொந்தரவுகள்லாம் இருந்தால் கூட வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு அந்த ஒட்டுமொத்த அந்த யூனிட்டும் வந்து அது நல்லபடியாக வரணுன்றதுல வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. குறிப்பாக வந்து இதில் நான் என்ன சொல்லணும்னா, அண்ணனுக்கு கூட இருந்த மேலாளர்கள், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் மீனாட்சி சாரு, அப்புறம் மணிவர்மா சார், இந்த மாதிரி வந்து மேனேஜிங் டீம் ஒன்று இருந்தது. சுரேஷ் காமாட்சி சார் எல்லாருமே ப்ரொடியூசராக. அதுக்கப்புறம் ஏஎல் விஜய் சார், சமுத்திரகனி பிரதரு, அப்புறம் வந்து மிஸ்கின் சார், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த படம் நல்லா சிறப்பாக வரணும், அண்ணன் நினைக்கிறத வந்து எடுக்கணும், அதுக்கு எல்லாருமே ஒரு மனசாக இருந்து உதவி செய்யணுன்ற ஒரு இது வந்து இருந்தது. இப்போ நாங்கள் ஆர்டிஸ்ட்டும் வந்து அதே அளவுக்கு அதே மனநிலையில் தான் இருந்தோம். நாங்கள் இது வந்து நல்லபடியாக வரணும், அண்ணனுக்கு வந்து இது ஒரு முக்கியமான படமாக அமையணும் அப்படின்றது தான்.
அது ரொம்ப நல்லபடியாகவே மக்கள் மத்தியில் என்னன்னா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த பாலியல் பிரச்சனைகள் இந்த மாதிரி பல்கலைக்கழக விஷயங்களோட வந்து அந்த ஒரு சமகால பிரச்சனையை பேசக்கூடிய படமாக இது வந்து உணரப்படுது. பெண்கள் ஆதரவோட வந்து நிறைய பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம உணர்றோம். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் டு ஆட் ஆன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அவங்களுக்கு வந்து நடக்கிற அவங்க உலகம் இன்ஃபேக்ட் நமக்கு சில நேரம் பார்க்குறப்ப கூட இல்லை அவங்க சொல்றாங்க புரியுது அப்படின்னு இருப்போம். இப்போ எப்படி ஒரு ஆணுக்கு மேபி ஒரு பெண்ணோட பெயின் ஃபுல்லா போய் சேராது அந்த மாதிரி. ஆனா இப்போ நம்ம நேத்துலாம் சில பேர்கிட்ட பேசும்போது ஒருத்தர் வந்து அவருக்கு காதும் வாயும் அவ்வளோ பேச முடியல, அவர் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்றாங்க நான் கேட்குற படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர் செய்கையால சொல்லாரு, இவர் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாரு. அது வந்து அவங்களுக்கு தான் அது ரொம்ப புரியுது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கண் தெரியாதவங்கள கூட நீங்க அம்மனமாக்கி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எவ்வளவு கேவலமான ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த கதையில பேசியிருக்காரு இல்லையா, அது அவர் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சீங்க அதை பத்தி? இல்லை இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அருண் விஜய் சாரோட உடல் மொழி, அவர் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளியாக வந்து பண்ணுறாரு, இது சார்ந்த ஒரு குடும்பம், இப்படி விஷயங்கள் தான் வந்து போகிறது தான் எங்களுக்கு இதாகுமே தவிர இந்த மையமான பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. ஸ்பாட்டில் இருந்தவங்களுக்கே தெரியாது இந்த பிரச்சனை பேசப்படுது, இதுதான் கடைசி வரையும் போகுதுன்றதே தெரியாது. நாங்கள் வந்து எங்கெங்கே இதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் எங்களுக்குமே படம் பார்க்குறப்ப தான் இந்த இதுக்காக தான் வந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து தங்கச்சி வந்து இறக்குது அது தெரியும். அருண் விஜய் சார் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ் இருக்குது இப்படி தான் தெரியுமே தவிர இந்த மைய பிரச்சனை வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆமாம், அது வந்து அவர் எப்பயுமே வந்து அண்ணன் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை வந்து, ஏன்னா அப்போ தான் வந்து படம் இல்லைன்னா வந்து என்னென்னா அது முழுமையாக வந்து எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட பொருள் மாதிரி ஆயிரும். அது படமாக வர்றப்ப பார்க்குறப்ப வந்து அதில் இருக்கிற ஒரு இம்பேக்ட் இருக்கு இல்லையா. எனக்கு என்னென்னா இப்போ வணங்கான் வந்து ரிசீவ் பண்ணுறத பார்க்குறப்பனா ஒரு சினிமா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமாவுக்கு வந்து சினிமாவோ எந்த கலையோடையுமோ ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும். அதை வந்து இது பவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து அது அந்த உலகத்துக்குள்ளே இருந்து அண்ணன் அதை கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் a மாஸ்டர் மைண்ட். ஏன்னா படத்துல உங்களுக்கு தெரியாது இல்ல. ஆமாம் 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 ஆமாம். ஸோ உங்களுக்கு தெரியவே வேணாமே, அப்பதானே உங்களுக்கு தெரியாத எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும், நீங்க நடிக்கணும். உண்மையா அந்த தங்கச்சிலாம் கதர்னாங்களே. எங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஏரியாக்களுக்குள்ள நாங்க பயணிக்கிறோம். அந்த இதுக்குள்ள வந்து இப்ப அவரே வந்து ஹீரோவே வந்து அந்த ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கிறப்ப இப்ப அண்ணன் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அது தேவையற்றதும் கூட. ரொம்ப நல்லா இருந்தது சார். அது படமும் சரி, உங்க ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து பவர்ஃபுல்லா இருந்தது. அண்ட் அதோட ஆர்டிஸ்ட் ஆன பாலா அவர்களுக்கும் மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இவர் டெக்னீஷியன் குருதேவ் சார் கேமரா, அப்புறம் உதவி இணை இயக்குனர்கள் வந்து மிருதுலா, லக்ஷனா, பாக்கியராஜ் சார் அவர் சீஃப் இணை இயக்குனர், இந்த மாதிரி நிறைய பேரோட அதில் அவங்களெல்லாம் சொல்லணும். அதனால எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள், எல்லா ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் தரப்பு எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை ஜனவரி 14 பொங்கல் முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at $999.